கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த வருடத்தினுடைய 2025 கடைசி நாளிலே வந்திருக்கிறோம். இன்னும் 24 மணி நேரத்தில் புதிய வருடத்துக்குள்ளாய் நாம் பிரவேசிக்கப் போகிறோம். இது ஆயத்தப்பட வேண்டியதான நேரம். நாம் சற்று நம்முடைய வாழ்க்கையை சற்று திரும்பி பார்க்க வேண்டும். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு வசனத்தை புலம்பல் புத்தகத்திலிருந்து 3ஆம் அதிகாரத்தில் நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். 22வது வசனம், நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதிதவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது என்று. இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. அதை தான் நினைத்து கொள்ள வேண்டும். ஆனாலும் கூட இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். அவருக்கு நாம் நிர்மூலமாகாமல் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நல்ல ஜீவனோடும் கூட இருக்கிறோம். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் நன்றி செலுத்த வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், தேவனுக்கு மகிமையை செலுத்த வேண்டும், துதி பலிகளை ஏற்க வேண்டும், ஜீவ பலியாய் நம்மையே ஒப்பு கொடுக்க வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது 103ஆம் சங்கீதத்தில் மிக அழகாக, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லியிருக்கிறார். அவர் எத்தனையோ உபகாரங்களை நமக்கு செய்திருக்கிறார். நன்மைகளை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார். வீட்டில் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு இந்த வருடத்தில் திருமணம் நடந்திருக்கிறது. பிள்ளை பெறாத வீடுகளில் பிள்ளை பிறந்திருக்கிறது. இவைகளெல்லாம் நோக்கி பார்க்கின்ற வேளையில் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த, துதி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கடைசி நாளில் நாம் அதிக நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். உலகத்தில் எத்தனையோ பேர் நம்மை விட்டு முன்பாக கடந்து போய்விட்டாங்க. வியாதியிலும் விபத்திலும் பயங்கரமான விபத்துகளிலும் மரித்திருக்காங்க. உலகத்தில் எங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா நில அதிர்வில், எரிமலையின் மூலமாக சுனாமிகள் இப்படியாக வருகிறதுனாலே அதை போல் அதிலிருந்து அநேக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் நம்மையோ தேவன் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வைத்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். துதியோடு கூட, துதியின் வாசலோடு கூட நாம் புதிய வருடத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். இந்த நேரத்தில் 150வது சங்கீதத்தில் கடைசி வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. எந்தெந்த காரியத்துக்கு சுவாசம் இருக்கிறதோ, எந்தெந்த மிருகங்களுக்கோ ஜீவன்களுக்கோ சுவாசம் இருக்கிறதோ எல்லாம் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லியிருக்கிறது. நாம் ஒரு மேன்மையான சிருஷ்டிப்பாக இருக்கிறபடினாலே கர்த்தரிடத்தில் நாம் நன்றி உள்ளவர்களாக, அவருக்கு உண்மை உள்ளவர்களாக அவரை நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். முழு சுவாசமும் அவரை ஸ்தோத்தரிக்கட்டும். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அதிக நன்றி உள்ளவர்களாக ஆண்டவரே இந்த நாளிலே காணப்படுகிறோம் ஐயா. எங்களுக்கு வந்த ஆபத்துக்கள், நாசங்கள், மோசங்கள், விக்கனங்கள் எல்லாவற்றிலிருந்து எங்களை காத்து கொண்டீர். ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறீர். புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க எங்களை வழி கொண்டு வந்திருக்கிறீரா ஸ்தோத்திரம். இந்த புதிய வருடத்தினுடைய காரியங்களை ருசி பார்க்க எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். காத்து கொள்ளுங்க, வழி நடத்துருங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டை உள்ளே சேர்வதற்கு முன்பாக ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்து அவருடைய பாதத்தில் வருவோம்.